வணக்க நண்பா. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல சிஎம் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சேவை மையத்தில வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஸோ, அது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பா குடுத்துருக்காங்க. பெண்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்டு. கல்வி பொறுத்தவரைக்கும் இளங்கலை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. சம்பளம் 18,000 அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஸோ, இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும்? என்னென்ன தகுதிகள் வேண்டும்? ஏ டூ இசட் வரைக்கும் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வீடியோ போட்டுங்க. ஸோ, அதே மாரி எப்படி அப்ளை பண்ணணும்? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏ டூ இசட் வரைக்கும் சொல்லிக் குடுக்குறேங்க. ஸோ, நோட்டிஃபிகேஷன் பார்க்காதீங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க பார்த்துட்டு அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைங்க. அரசு சம்பளம் உங்களுக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் இது மாரி வேலை வாய்ப்புலாம் உங்களுக்கு தெரியுங்க. அதே மாரி உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டா இருந்தா மட்டும் தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிட்டே இருப்போங்க. ஸோ, இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஸோ, அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி தாங்க இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட்டே பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பார் தான் போஸ்ட்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இந்த போஸ்டர் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுங்க. அது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுல என்ன போஸ்டிங் குடுத்துருக்காங்கன்னா, சோசியல் ஒர்க்னு குடுத்துருப்பாங்க. அது இந்த இடத்துல எழுதிங்க. எழுதிட்டு ரைட் சைடுல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிங்க. அடுத்து உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ இல்ல அப்பாவுடைய நேமோ கேட்கறாங்க. அதையும் எழுதிருங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க டேட் ஆஃப் பர்த்துங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதிக்கங்க. அடுத்து 1/7/2026 படி உங்களுக்கு என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிக்குதோ அத போட்டுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் வசிக்கிறீங்களோ அத போட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அது என்னங்கிறது நீங்க போட்டுங்க. அடுத்து அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனா எழுதி பின்கோடையும் எழுதிருங்க. அடுத்து வந்து பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கறாங்க. அந்த மொபைல் நம்பர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதிருங்க. இமெயில் ஐடி கேட்கறாங்க. அது மிஸ்டேக் இல்லாத புரியும்படி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்க. இதுதான் ரொம்ப முக்கியங்க. ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி அதுக்கான தகுதி இருந்துச்சுன்னா நீங்க அத வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கங்க. ஸோ, அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தா எழுதுங்க இல்லன்னா விட்டுருங்க. அடுத்து பாருங்க நீங்க என்ன கம்யூனிட்டி ஓசியா, பிசியா, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என்னங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க போட்டுக்கங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கலாம். அதே மாரி நீங்க ஏதாவது அரசியல்ல இன்வால்வ் ஆகிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது போட்டுக்கங்க. உங்க மேல ஏதாவது கிரிமினல் கேஸஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்கறாங்க. அது இருந்தா போட்டுருங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு போட்டுருங்க. ஸோ, அடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டயர் ஆன கவர்ன்மென்ட் சர்வென்ட்டான்னு கேட்கறாங்க. அது என்னங்கிறது போட்டுருங்க. அடுத்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்கறாங்க. அது என்னங்கிறது போட்டுங்க. இல்ல கணவரால் கைவிடப்பட்டவர், டைவர்ஸ் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அது என்னங்கிறது நீங்க இந்த இடத்துல எழுதிங்க. இருந்தா எழுதுங்க. இல்லையா நீங்க நோன்னு போட்டுக்கங்க. அடுத்தது என்ஜிஓல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய ஃபேமிலி இன்வால்வ் ஆகிக்குதான்னு சொல்லி கேட்கறாங்க. அது 2மே நீங்க போட்டுருங்க. அடுத்து என்குளோசர் பாருங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ரிட்டயர்ட் சர்வென்ட்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே கேட்கறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது இத வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. எழுதிட்டு எல்லாமே என்னுடைய நாலேட்ஜ்க்கு ஏத்த மாரி கரெக்ட்டா அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணி லெஃப்ட் சைடு டேட் பிளேஸ் போட்டீங்களா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவருங்க. இவ்வளவு தான் 2 பேஜுங்க. ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கறாங்க. இத ஃபில் பண்ணி அதோட டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு, நோட்டிஃபிகேஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணீங்களாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல்ல கூப்பிடுவாங்க. நேர்காணல்ல கூப்பிடும்போது, நீங்க இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வாங்கிடலாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாத வந்துக்குதுங்க. நெறைய பேத்துக்கு தெரியாதுங்க. நீங்க பாத்து வாங்கிருங்க. யாருக்குமே தெரியாத நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.